ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 70 சின்ஸ் ட்ராகன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் சீசன் 4 எபிசோட் 11 த ஒன் ஹூ ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் அ காட். எபிசோடுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷன் சொல்லியாகணும். அதாவது வீடியோவில் வாய்ஸ் கொஞ்சம் கரகரம் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா மழை பெஞ்சிக்காரனால எனக்கு கோல்டு பிடிச்சிக்கிச்சு. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள். சரி, வளமுன்னு பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே சில எபிசோட்ஸோட கிரெடிட் சீன்ஸாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது நம்ம ஜெல்ரிஸ் கூட நிறைய பேர் சேர்ந்து சண்டை போட்டிருப்பாங்க. அவங்களால சமாளிச்சிருக்க முடியாது. ஆனால் அப்பேற்பட்ட ட்ரூ டீமனியே பார்த்தீங்கன்னா மெயில் வந்து சமாளிச்சிருப்பாங்க. அதே சமயம் ஜெல்ரிஸ் இந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையுமே தடுத்தாகணும் அப்படின்னு அந்த போலன்கானையுமே எதிர்த்து அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். ஸோ நம்ம மெர்லின் போட்ட க்ரோனோ கஃபின் மூலமாக அந்த கக்குனோட டைமிங் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனால் டைமிங் ஸ்டாப் ஆச்சு. அதில் இருக்கிற மெலிதாஸுமே ஸ்டாப் ஆகிருப்பான். எல்லோரும் வெளியே வாங்க வாங்க மெலிதாஸ் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் போதே மெலிதாஸோட கக்கூன் உடஞ்சிருக்குது. அந்த கக்கூன்லேருந்து ஒரு 6 அடி மனுஷன் பார்த்தீங்கன்னா வெளியே வரான். ஸோ நீங்கள் எல்லாருமே ரொம்பவே கவலைப்பட்டு இருந்தீங்களா நான் எங்கே இருக்கிறேன்னு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இவர்த பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரூ டீமன் கிங் மெலியோதாஸ். உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்பவே குடைச்சல் கொடுத்துட்டேன்ல. எலிசபெத் 7 டெட்லி சின்ஸ், அப்புறம் மேலே வித்தியாசமாக பறந்துட்டு இருக்கிற அந்த பீஸ்ட் உனக்கும் சேர்த்தித அப்படின்னு ஹாக்கை பார்த்து மெலிதாஸ் பேசிக்கிட்டு இருக்கிறான். நீ உண்மையிலேயே மெலிதாஸே கிடையாது, மரியாதையா நீ யாருன்னு சொல்லு, நீ எங்களோட மெலிதாஸே கிடையாது அப்படின்னு எலிசபெத் சொல்லும் போது அங்கே இருக்கிறவங்களுக்கு செம ஷாக்கு. என்னது இப்போ மெலிதாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பேட்டில் ஃபீல்டில் காட்டி இருக்கிறாங்க. அதாவது லியானஸ் கிங்டமில் டீமன் கூட நிறைய பேர் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்கல்ல. சாக கிடக்கிற தன்னோட காதலி எலைனுக்காக அவனோட இம்மோர்டாலிட்டியை பார்த்தீங்கன்னா பவராக ஒரு கிஃப்டாக கொடுத்துருப்பா எலைனுக்கு. ஸோ எலைன், நான் வாக்கு கொடுத்த மாதிரியே உன்னை நான் உயிரோட திரும்ப கொண்டு வந்துட்டேன். பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாற்ற நான் போயக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நீ பத்திரமா போயிட்டு வா, உனக்காக நான் இங்கே காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலைன் சொல்கிறா. டப்புன்னு அதே இடத்துல நம்ம பேங்க் காணாமல் போயிட்டான். எங்கடா போனவன், அப்படி மறைஞ்சு போயிட்டானே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹோசர் கத்திக்கிட்டு இருக்கும் போதே ஆமாம் அவன் மறைஞ்சுதான் போயிட்டான் இருக்குது, அவனும் மேஜிக்கில் கற்றுக்கிட்டான் போலையே அப்படின்னு குயில ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் டீமன் கிங்கிற இடத்த கட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்பவே திகச்சு போயிருக்கிறாங்க. மெலியோதாஸ், நான் உனக்காக ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தது அதை நான் காப்பாற்றிட்டேன். இப்போ என்னோட ப்ராமிஸை நீ காப்பாற்றி வேணும். எப்போ எனக்காக என் காதலியை திரும்ப தரப்போற அப்படின்னு ஜெல்ரிஸ் கேட்டுட்டு இருக்கும்போது ஜெல்ரிஸ், நீ இன்னும் அந்த வேம்பேர் பொண்ணு நினச்சிட்டு இருக்கிற, உன்னை நினச்சா எனக்கே ரொம்பவே பாவமாக இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஐயோ, இவர் நம்ம மெலிதாஸ் மாதிரி பேசலையே, அப்படின்னா நமக்கு பெரிய பிரச்சனை வந்துச்சாட்டிருக்குது அப்படின்னு டிஎன் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறா. இதெல்லாம் நல்லதுக்கு கிடையாது. இப்போ இத்தனை போராட்டங்களை தாண்டி நம்ம ஃபைனல் பாஸை சந்திக்கிறோமா, இப்போ இவன் தான் நமக்கான பிரச்சனையாக இருப்பானாட்டிருக்குது அப்படின்னு லுடோசெல் பேசிக்கிட்டு இருக்கிறான். நிஜமாலுமே இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதுவும் மெலிதாஸ் உடம்புல என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ரி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்தபடி இந்த மெலியதாசனா அடுத்த டீமன் கிங்காக உருவாக போகிறான். அதுக்காக தானே 10 கமெண்ட்மெண்ட்ஸை கலெக்ட் பண்ணி கொடுக்குன்னு சொன்னீங்க. ஆனால் எதுக்காக நீங்கள் இப்போ மெலியதாசோட உடம்புக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு ஜெல்ரிஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற, இப்பேற்பட்ட ஒரு சிம்மாசனத்தை டீமன் கிங்கை எதிர்த்து துரோகம் பண்ணவனுக்கு நான் திருப்பி கொடுப்பேன்னு நினச்சிட்டு இருக்கிறியா? எனக்கு தேவையில்லாமல் ஒரு புதிய உடம்பு, ஒரு புதிய இளமையான உடம்பு, டீமன் கிங்காக இருக்கிற அளவுக்கு ஒரு உடம்பு. அதுக்காக தான் நான் இவனை இந்த கமெண்ட்மெண்ட்ஸை எடுக்க ஆசைப்பட்டேன். ஸோ இப்போ இந்த கமெண்ட்மெண்ட்ஸை எடுத்துட்டான். இப்போ இவனோட பாடி ஃபுல்லாக என் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். மரியாதையாக மெலிதாசோட உடம்பு அவங்ககிட்ட திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு எலிசபெத் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு அப்பா மரணத்துங்க உங்கள் பையனையே நீங்கள் இப்படி கொல்ல பார்க்குறீங்களே அப்படின்னு ஹாக் பேசிக்கிட்டு இருக்குது. ஆமாம்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி அப்பா மாதிரி என் பையன் இத்தனை வருஷமாக பட்டுட்டு இருந்த கஷ்டத்தை நான் இப்போ குணப்படுத்த போகிறேன். அதாவது எலிசபெத், உன்னோட கேர்ஸை நான் இப்போ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங் சொல்லிட்டு இருக்கிறாப்ல. ஆனால் ஆமாப்பா, நிஜமாலுமே மெலிதாஸோட அப்பா தானே இருக்குது, ரொம்பவே நல்லவராக நடந்துக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டு இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் நான் உன்னோட கேர்ஸை லிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் உன்னை நான் என் கையிலேயே துடிக்க கொல்ல போகிறேன். சாவனை என்னென்னு உனக்கு அப்போ தான் நான் காட்ட போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெலிதாஸ் திரும்ப அந்த பர்கேட்டிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் உனக்கு உன்னோட உடம்பை பார்த்ததுக்கப்புறம் அவன் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணவனு எனக்கும் ஆவலாக இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷமாக அவன் பட்ட கஷ்டம் எல்லாமே இதுக்காக தானே. அந்த கஷ்டத்தை நான் ஒரே நொடியில் இப்போ எல்லாத்தையுமே வீணாக்கிற பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டீமன் கிங் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா நிஜமாலுமே நீங்கள் அவங்கள கொல்ல போடுறீங்களா, நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் கொல்லக்கூடாது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ டீமன் கிங் நம்ம எலிசபெத் கொல்ல வந்துகிட்டு இருக்கும்போது மெர்லின் ஹாரமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோத்திரம் வந்து ஜஸ்ட் முஸ்ஸில் காப்பாற்றிட்டான். அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கியூபை போட்டுட்டு இவங்க அவங்களே தப்பிக்க வச்சுட்டாங்க. என்னையுமே காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் ஒரு பக்கத்தும் போது ஹாக்குமே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பர்ஃபெக்ட் கியூபு. அண்ட் டிஎன் கிங், நீங்கள் 2 பேரும் என்னதான் அஃபென்சிவ் மேஜிக் அட்டாக் போட்டாலுமே டீமன் கிங் எதிராக வேலை செய்யாது, அதை மட்டும் பார்த்துங்க அப்படின்னு மெர்லின் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. நீ ஒன்றும் கவலைப்படாத, இவரை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஎன் விட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்கிற அவளோட கீடியன் வச்சு. ஆனால் எந்த ஒரு யூஸுமே இல்லை. இன்னொரு பக்கம் கிங்குமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். மேலுமே பார்த்தீங்கன்னா அவனோட சன்ஷைனை வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் டீமன் கிங்கோட ஒரு இன்ச்சு கூட அசைவே இல்லை அவனோட பாடி. ஸோ அவனோட அந்த மெட்டல் ஹேண்ட்ஸை வச்சுக்கிட்டே தான் இங்கே சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறான். நம்ம அத்தனை தடவை அட்டாக் பண்ணியுமே இவங்ககிட்ட எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்பேற்பட்ட அடியை பார்த்தீங்கன்னா ஒரு அடி கொடுக்குறாப்புல அந்த பர்ஃபெக்ட் கியூப் எல்லாமே பார்த்தீங்கன்னா செதறிச்சு. ஸோ ஹாக்கோட பர்ஃபெக்ட் கியூப் மட்டும்தான் இன்னும் அப்படியே இருக்குது. இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது. டீமன் கிங் எதிர்த்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனை எதிர்த்து சண்டை போட்டால் நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு லுடோசெல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்டு நான் அவங்க எல்லாருமே இப்போ கொல்ல போகிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே 7 டெட்லி சின்ஸ் தானே, என் பையனுக்கு ரொம்ப நெருங்கி வர வச்சு, அதனால தான் உங்களை நான் ஃபஸ்ட்டு கொல்ல போகிறேன் அப்படின்னு
டீமன் கிங் பேசிகிட்டு இருக்கிறாங்க. டேய் அகலமாக வளர்ந்தவனே, முதல்ல என்ன சமாளிச்சுட்டு போடா. இந்த ஸ்கிராப்ஸ் கேப்டனை தாண்டி தான் நீ 7 டெட்லி சின்ஸை தொட்டாகணும். ஃபஸ்ட்டு என்ன கொண்டுட்டு அதுக்கப்புறம் நீ அவங்கள கொண்டுக்க. என்னை தாண்டி நீ அவங்கள தொடரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் ரொம்பவே கிண்டலாக பேசிக்கிட்டு இருக்குது. ஹாக் அவர்கிட்ட அந்த மாதிரிலாம் பேசாத, அவர் அப்படி கோவப்பட்டார்னா உன்னை கொன்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கிறா. ஓ, நீ உனக்கு அந்தளவு தெரியுமா அப்படின்னா முதல்ல உன்னை நான் கொல்ல வேண்டிய வேலை வந்துட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிக்கிறான். அதாவது டீமன் கிங் பார்த்தீங்கன்னா அந்த பெர்ஃபெக்டியுமே உடச்சு ஹாக்கை பார்த்தீங்கன்னா போட்டு நசுக்கிக்கிட்டு இருக்குது. உன்னை நான் நசுக்கினதுக்கு அப்புறம் உன் அண்ணனை பார்க்கறதுக்கு நீ சொர்க்கத்துக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீமன் கிங் ஹாக்கை கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. மரியாதையாக ஹாக் இங்கிருந்து விட்டுருக்கு அப்படின்ட்டு இருக்கும்போது ஹாக் அந்த கையில் இருந்து அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. என்னென்ன ஷாக்கிங்காக பார்த்தா இவ்வளோ நேரம் என் கேப்டனோட மண்டைக்குள்ள நீ திறக்கிறையா அப்படின்னு சொல்லிட்டு பேன் அங்கே தான் பேசிக்கிட்டு இருக்கிறான். பேன் நீ ஒரு வழியே திரும்ப வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. கேப்டன் இன்னும் எதுக்காக இது மண்டைக்குள்ளே இருக்கிறீங்க, மரியாதை வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேன் பேசிக்கிட்டு இருக்கிறா. என்னது மண்டைக்குள்ள இருந்து வெளியே வாங்களா, என்ன நீ ஓவராக பேசிக்கிட்டு இருக்கிற, ஒரு டீமன் கிங்கை பார்த்து பேசுகிற பேச்சா இது அப்படின்னு இருக்கிறாங்க. ஹேய் கோத்தர், நீ எனக்காக மாஸ்டர் கொஞ்சம் நேரம் பார்த்துக்க, அண்ட் நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்க பார்த்தீங்கன்னா தூக்கி போடுறாங்க. நம்ம கோத்திரமே பார்த்தீங்கன்னா டப்புன்னு பிடிச்சிட்டான். பேன் என்னதான் நீ இம்மோர்டாலிட்டியே இருந்தாலுமே உன்னால் அவனை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிங் பேசிக்கிட்டு இருக்கிறான். மன்னிச்சிரு, ஏன்னா ஏற்கனவே என்னோட இம்மோர்டி சக்தியை நான் இழந்துட்டேன். ஏன்னா இலையினை திரும்ப உயிரோடு கொண்டு வரதுக்காக நான் அந்த சக்தியை யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு சாதாரண மனுஷன் தான் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இது ரொம்ப பிரச்சனையாச்சு, நீ செத்து போனால் திரும்ப மறுபடியும் வர முடியாதுடா அப்படின்னு கிங் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படின்னா நீ நான் ஒண்டி குண்டி சண்டை போடலாமா அப்படின்னு பேன் தயாராக இருக்கும்போது கடவுளோட சக்தி என்ன நீ இனிமேதான் பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் கிங் பார்த்தீங்கன்னா இவங்களை சுற்றியுமே ஒரு பாய்சனஸ் கேஸை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறான். அந்த இடம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டொர்னாடோவோடவே சுற்றி வளைக்குது. அதாவது ஒரு பெரிய சூறாவளி இந்த கேம்லர் தலைநகரத்தையே பார்த்தீங்கன்னா அப்படியே துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அங்கே இருக்கிற கோட்டை எல்லாமே என்ன மண்ணோட மண்ணா அப்படியே போயிடுச்சு. அண்ட் அந்த கேம்லர் தலைநகரம் முழுசாவே பார்த்தீங்கன்னா அந்த பாய்சனஸ் மூலமாக அஃபெக்ட் ஆகுது. அண்ட் அந்த புகைக்குள்ள மாட்டின எல்லாருமே செத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது தெரியுது போலன் கார்டனை பயன்படுத்தி நம்ம கிங்கு அங்கே இருக்கிற சில பேர்த்த காப்பாற்றிட்டான். இது நல்லதே கிடையாது, ஏன்னா சில பேர்த்த மட்டும் என்னால் காப்பாற்ற முடிஞ்சது, அதுக்கு வெளியே இருந்தால் எல்லாருமே செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இந்த இடத்துல எனாமஸ் பாய்சன் வந்து அப்படியே கேஸை சுற்றிக்கிட்டு இருக்குது, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஆகவே பார்த்தீங்கன்னா இவங்களை காப்பாற்றுறதுக்காக உயிரோட நிலமையில இருக்குது. நிஜமாலுமே இந்த கேஸில் நம்ம எல்லாமே பட்டா நம்ம செத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த போலர் கார்டன்லேயே இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த போலன் கார்டனுக்கு வெளியே இருக்கிறவங்க எல்லாருமே எந்த நிலமையில் இருக்காங்கன்னே தெரியலையே, எல்லாருமே செத்துருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு கோத்திரமே பேசிக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டீமன் கிங்க்கு முன்னாடியே பேன் அசராமல் நின்றுக்கிட்டு இருக்கிறான். நீ என்ன இந்த பாய்சனஸ் கேஸில் அட்டாக்கே ஆகாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கேட்கும்போது இந்த பர்கேட்ரியில் இருந்து நான் பட்ட அவஸ்தையை விட இதெல்லாம் ஒன்றும் பெருசே கிடையாது, அதனால் உன்னை சமாளிக்கிறதுக்கு நான் நல்ல ட்ரெயினாக வந்திருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பேன் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த பாய்சனஸ் கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி நின்றுச்சு, அந்த சூறாவளியுமே பார்த்தீங்கன்னா நின்றுச்சு. இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கிங்கோட பவருமே பார்த்தீங்கன்னா லிமிட்டை தாண்டி போய்கிட்டு இருக்குது. அவனுமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் பழையபடி வந்துட்டான். இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது, அவன் நிஜமாலுமே டீமன் கிங்கோட ஒண்டி சண்டை போட்டுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு லுடோசியல் மேயல் அங்கே இருக்கிற 7 டெட்லி எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு சாதாரண ஹியூமன் டீமன் கிங் எதிர்த்து ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்டில் ஒண்டி சண்டை போட்டுட்டு இருக்கிறா. இதெல்லாம் பார்க்கும்போது கடவுளுக்கே செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. அண்ட் டீமன் கிங்குமே சும்மா இல்லை, அவனோட மெட்டல் ஹேண்டை வச்சுக்கிட்டு பேனை எந்த அளவுக்கு தாக்க முடியுமோ அந்த அளவுக்கு தாக்கிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் பேனுமே அவனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான் டீமன் கிங் எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு. ஆனால் அவனுமே எந்த அடியுமே வாங்காமல் எந்த அடியுமே கொடுக்காம அவனுமே அஃபென்சிவ் டிஃபென்சிவ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்குறான். பட் டீமன் கிங் மேலே எந்த ஒரு அடியுமே பட முடியல. அப்பேற்பட்ட ஒரு அடி கொடுத்ததுக்கப்புறம் பேனுக்குமே பார்த்தீங்கன்னா வயிற்றுல ஒரு பெரிய அடி விழுகுது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஹியூமனாக இருக்கும்போது இப்பேற்பட்ட அடி வாங்கியிருக்கேன்ல, அவனால் அந்த வழியை கொஞ்சம் கூட தாங்க முடியல. அவனுக்கு ரொம்பவே மூச்சு வாங்கிட்டு இருக்குது. ஏன்னா அவனோட வயிற்றுலேயே பார்த்தீங்கன்னா அடி விழுந்தது, அவனால் சரியாக மூச்சு விட முடியல. பேண்டை ஒரு பக்கம் அடி வாங்கிட்டு அப்படின்னு பார்த்தா டீமன் கிங்கோட வயிற்றுலையுமே பார்த்தீங்கன்னா செம்ம அடி விழுகுது. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. என்னடா அது பேண்ட் அடி வாங்கினது மட்டும் இல்லாமல் டீமன் கிங்கை எதிர்த்து அடிச்சு டீமன் கிங்கோட உடம்பையுமே பார்த்தீங்கன்னா இப்போ டேமேஜ் பண்ணியிருக்கிறா. இதெல்லாம் நிஜமாலுமே ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை இந்த மேஜிக் எனக்கு சென்ஸ் ஆகிறது, இந்த டார்க்னஸ் மேஜிக் கண்டிப்பாக இது அவராக தான் இருக்கணும் அப்படின்னா டீமன் கிங்குள்ளே நம்ம மெலியதாஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ டீமன் கிங்கோட மைண்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம மெலியதாஸோட இப்போ இருக்கிற பாடிக்குள்ளே டீமன் கிங் மெலியதாஸ் 2 பேருமே இருக்கிறாங்க. ஸோ போன எபிசோட்லேயே நம்ம மெலியதாஸ் ஏற்கனவே அந்த கிணத்துல விழுந்திருப்பான் நிஜ உலகத்துக்கு வரதுனால. ஸோ இப்போ அந்த மைண்ட்குள்ளே மெலியதாஸ் இருக்கிறான், இந்த டீமன் கிங்குமே இருக்கிறான். நான் என்ன ஆனாலுமே சரி உன்னை நான் இங்கேருந்து போக விடவே மாட்டேன் என் மகனே, ஏன்னா இப்போ நீங்கள் திரும்ப வந்துட்டேன். ஒரு டீமன் கிங்காக என்னோட முக்கியமான வேலையை மற்றவங்கள சாகடிக்கணும் அண்ட் மற்றவங்கள பயத்திலேயே அப்படி சூழ வைக்கணும், அதுதான் என்னோட வேலை அப்படின்னு டீமன் கிங் பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுதான் நீ செஞ்ச பெரிய பாவமே அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் ரியல் வேர்ல்டில் டீமன் கிங் நம்ம பேனை பார்த்துட்டு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறா. என்னாச்சுப்பா உன் அட்டாக் எல்லாமே இப்போ வேலை செய்யலையா, ஏன் பின்னாடி போயிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேன் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்கிறான்.
அப்படின்னா அந்த டீமன் கிங்கோட மைண்டுக்குள்ள நம்ம மெலிதாஸ் அந்த இடத்துல போராடிக்கிட்டு இருக்கிறான். சீக்கிரம்டா பேன் அவனை போட்டுத்தல அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹாக் கத்திக்கிட்டு இருக்குது பாருங்க. இல்லை அந்த மாதிரி பண்ணால் நம்ம மெலிதாஸோட பாடி தானே ஹர்ட் ஆகும். ஏன்னா இப்போ டீமன் கிங் இருக்கிறது நம்ம மெலிதாஸோட பாடிக்குள்ள என்ன பண்ணாலுமே சரி நம்ம எப்படியாவது மெலிதாஸுமே சேர்த்து காப்பாற்றி தான் ஆகணும் அப்படின்னு கிங் பேசிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம பேனு டீமன் கிங் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் மெலியதாஸோட மைண்டுக்குள்ள மெலியதாஸ் அப்புறம் டீமன் கிங் 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த அடிக்கு நீ பதில் சொல்கிறா பார்க்கலாம் அப்படின்னு டீமன் கிங் அவரோட ஸ்வாட் எடுத்துக்கிட்டு ஒரு அடி அடிக்கிறாரு பாருங்க. அந்த எட்டப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அப்படியே துவம்சமாகுது. ஏன்னா இப்போ இவங்க 2 பேருமே சண்டை போட்டு இருக்கிறது ஒரு ஸ்பிரிட் வேர்ல்டு. நம்ம மெலியதாஸோட மைண்டுக்குள்ள என்ன பண்ணாலுமே சரி உன்னை இந்த இடத்துல வந்து கொண்டுட்டு அதுக்கப்புறம் நான் இங்கிருந்து வெளியே போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் இவங்க மைண்டில் சண்டை போட்டதுனால இங்கே ஒரிஜினல் டீமன் கிங்கோட பாடியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அடி வாங்கிக்கிட்டு இருக்குது. மெலியதாஸ் நீ என்னை கொண்டாலுமே சரி நீ உன்னோட ட்ரூ டீமன் பவரை அன்லாக் பண்ணிட்ட. ஆனால் நீ அந்த டீமன் பவர் வச்சுக்கிட்டு நார்மலான உலகத்தில் உன்னால் ஒரு நாளுக்கு மேலே வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங் சொல்கிறாப்ல. என்னாலுமே சரி நான் எலிசபெத்தையை காப்பாற்றியே தீருவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 7 டெட்லி சின்ஸுமே காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு மெலியதாஸ் அந்த இடத்துல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம பேனவே பார்த்தீங்கன்னா அவனால் முடிஞ்ச அளவுக்கு டீமன் கிங்கை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவனால் முடிஞ்ச எல்லா அஃபென்சிவ் அட்டாக்குமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். திடீர்னு நம்ம டீமன் கிங்கோட முகரையை பிடிச்சி அப்படியே தரையில் தேய்க்கிறான் பாருங்க. அவனோட உடம்பு பார்த்தீங்கன்னா சில பல ரேஸ் வந்துகிட்டு இருக்குது. இவன் அடி வாங்கினால அவனோட பாடியில் இருக்கிற சில ரேஸ் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துகிட்டு இருக்குது. என்னாச்சு உன்னால் ஒண்டியை என்னால் சமாளிக்க முடியல இருக்குது. இல்லை உன் பையனோட உடம்பு உன்னால் சமாளிக்க முடியலையா? உன் பையன் உள்ளுக்குள்ளே ஏதோ டின்னு கட்டிட்டு இருக்காங்க உன்னை அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிக்கிட்டு இருக்கிறான். இப்போ மெலியதாஸோட ட்ரூ டீமன் பவர் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டே கிடச்சிருச்சு. அவன் டீமன் கிங்கோட தலையை பார்த்தீங்கன்னா அப்படியே வெட்டுறான் பாருங்க. ஆக்சுவலி தலையில் இருக்கிற கொம்பை வெட்டிடுறான். அண்ட் அந்த டீமன் கிங்குமே பார்த்தீங்கன்னா தோக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலமையில மெலியதாஸ் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லான்னு இருந்தேன் பட் மறந்துட்டேன். என்னால் வெளி உலகத்தை பார்க்க முடியும். அந்த வெளி உலகத்தில் நான் ஏற்கனவே எலிசபெத்தோட கேர்ஸை பிரேக் பண்ணி எலிசபெத்தையுமே இந்த இடத்துல நான் கொண்டு போட்டுட்டேன். உனக்கு அது என்ன தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங் போய் சொல்கிறாப்ல. என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? நிஜமாலுமே நீ அதில் பண்ணிட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆக்சுவலி நான் எலிசபெத்தை ஏற்கனவே கொண்டுட்டேன். கொண்டதுக்கப்புறம் தான் உன்னையுமே செத்து கொள்ளலான்னு இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்க போதே மெலியதாஸுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா பல வருஷமாக இத்தனைக்காக தான் அவன் போராடிக்கிட்டு இருந்தான். ஆனால் எல்லாமே இப்போ போனதுக்கப்புறம் நம்ம மெலியதாஸுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன ஆனாலுமே சரி நான் உன்னை தோக்கடிக்காமல் விடவே மாட்டேன் அப்படின்னு மெலியதாஸ் எதிர்த்து நிற்கிறான். ஆனால் மனதளவில் அவனால் எதுவுமே எதிர்த்து நிற்கவே முடியல. அப்படித்தான் என்னாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்பயருக்குள்ளே போரையாட்டு இருக்குது. அவ்வளோதான் நீ இப்போ ஆக்ரோஷத்துக்குள்ளே போக போகிற. அது ஆக்ரோஷம் உன்னையே அழிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலியதாஸ் கிட்ட டீமன் கிங் பேசிகிட்டு இருக்கிறாப்ல. மெலியதாஸுமே அட்டாக் பண்ணுறது நிறுத்திட்டான். ஸோ மெலியதாஸ் அட்டாக் பண்ணுறது நிறுத்தினால இப்போ டீமன் கிங்கோட பாடியுமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. பேன் போட்டு அடியாக வாங்கிக்கிட்டு இருக்கிறான். ஐயோ இப்போ இந்த டீமன் கிங் நம்ம பேனை போட்டு அடி நடிச்சிட்டு இருக்கானே அப்படிங்கும்போது பேனோட வயிற்றுல மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு குத்துறாப்புல. ஸோ அவனோட வயிறு மறுபடியும் ஹர்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம பேன் ரொம்பவே அடி வாங்கிட்டு இருக்கிறான். ஏ கேப்டன் நீங்கள் நம்ம பேனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறீங்க கொஞ்சமாவது உங்களுக்கு தெரியுது இல்லையா? சீக்கிரம் முடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனவர் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கிறான். அதெல்லாம் எதுவுமே இப்போ டீமன் கிங்க்கு கேட்கவே இல்லை. ஸோ இப்போ இந்த ஒரு தடவை நீ கண்டிப்பாக சாக தான் போகிற பாரு. ஏன்னா ஒரு டீமன் கிங் எதுக்குனால போராட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நல்லதே கிடையாது. என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. எல்லாருமே ஒரு நிமிஷம் வந்து கேளுங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் ஸ்பிரிட் வேர்ல்ட்ல டீமன் கிங் எதிர்த்து நம்ம மெலியதாஸ் சண்டை போட்டுட்டு இருக்கிறான். பட் எலிசபெத் ஏற்கனவே செத்துட்டு அப்படிங்கிற ஒரு பொய்யான விஷயத்தை கேட்கும்போது நம்ம மெலியதாஸோட மனசு அப்படியே கிறங்கி போயிடுச்சு. அவன் பார்த்தீங்கன்னா அடி வாங்கி அப்படி படுத்துட்டான். அப்படித்தான் மகனே உன்னை நான் ஒரு அடியில் உன்னை கொண்டுருவேன். அண்ட் அதுக்கப்புறம் நீ நிம்மதியாக உன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு செத்துப்போ. அண்டு உன் காதலியாக அந்த இடத்துல தான் உயிரோடுறப்பான். நீ நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலிதாஸை சாகடிக்கிறதுக்காக என்னென்ன பண்ணுமோ அப்படியே நம்ம மெலிதாஸை அப்படியே மைண்ட் வாஷ் பண்ணி எப்படியெல்லாம் ஏமாற்றி தோக்கடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு டீமன் கிங் பார்த்தீங்கன்னா ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான். அப்படித்தான் மகனே நல்லா நிம்மதியாக தூங்கு. உனக்காக உன் காதலி காத்துக்கிட்டு இருப்பான். நிம்மதியாக தூங்கு அப்படின்னு டீமன் கிங் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் போய் மெலிதாஸ் நீங்கள் அந்த மாதிரில எதுவும் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டுட்டு இருக்குது. என்னென்னு பார்த்தா ஸ்பிரிட் வேர்ல்டுக்குள்ளே 7 டெட்லி சின்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. நீங்கள் எல்லோரும் எப்படிங்க வந்தீங்க? இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு இருக்கும்போது உங்களுக்காக நாங்கள் எப்போவுமே இருக்கிறோம் அப்படின்னு எல்லாருமே பேசுகிறாங்க. அதோட எபிசோடு முடிக்கப்பட்டது.